Morning students. So today we are going to study State Board 11th standard book, first chapter, first poem, Kabir Das. Okay, let's go and see Kavi Parichay first. हम पहले कवि परिचय देखेंगे. कबीर दास 10th में भी आपने पढ़ा ही होगा ना, नहीं 10th ல கூட படிச்சிருப்பீங்க कबीर दास पति. ओकेवा. कबीर दास के धर्म पिता का नाम नीरू तथा माता का नाम नीमा था. धर्म पिता ना वळतवंग, சரியா, பெற்றவங்க கிடையாது. ஓகேவா. एक्चुअली कबीर की माँ ने जब कबीर का जन्म हुआ था, कबीर பிறந்ததுக்கு அப்புறம் she was a widow. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு லெஹர் தாரா நதி கினாரே விட்டுட்டாங்க. ஸோ वहाँ पर அவங்க ஒருத்தவங்க நீரு நிமா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க வந்து ஜுலாஹே, தேவர் வீவர்ஸ், ஜுலாஹே போட்டிருக்காங்க. ஜாதி கே வே ஜுலாஹே தே, அப்படின்னா அவங்க கேஸ்ட் வந்து ஜுலாஹே. அப்போல்லாம் அந்த கேஸ்டிசம் எல்லாம் நிறைய இருந்தது. ஸோ தர்ம கே பிதா, ஓகே, வளர்க்குறவங்க யாரு, நீரு அப்புறம் நீமா. ओकेवा. अपने इस व्यवसाय को वे इतनी अधिक प्रतिष्ठा की दृष्टि से देखते थे कि मृत्यु पर्यंत इसके द्वारा अपनी आजीविका चलाते रहे. எஸ், அந்த ஜாப், தட் இஸ் நீரு நீமா, அந்த வேலை தான் அவங்க செஞ்சாங்க. ஜுலாஹியாக இருந்தாங்க, பீவராக இருந்தாங்க. அவங்களுக்கு அப்புறம் கபீர் தாஸ் அந்த ஜாப் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஓகேவா. जाति पांति की दीवार को तोड़कर सबको अपनी भक्ति परंपरा में सम्मिलित करने वाले स्वामी रामानंद के वे शिष्य थे. यस, கபீருக்கு வந்து கேஸ்டிசம் கிடையாது. அவர் கேஸ்டிசம் பிடிக்காது. கபீருக்கு மூர்த்தி பூஜாவும் பிடிக்காது. ஸ்டாச்சு வச்சு சாமி கும்பிட்றது அதுவும் கபீருக்கு பிடிக்காது. ஓகேவா. அவரோட குரு யார், ராமானந்த், சுவாமி ராமானந்த் அவரோட குரு. उनकी समस्त कृतियाँ 3 भागों में विभक्त है. ஸோ என்னென்ன எழுதியிருக்காரு அது 3 இதில் வந்து டிவைட் ஆகிருக்காங்க. ஓகேவா. சாக்கி, பதாவலி, தட் இஸ் பதாவலி சொல்லலாம், இல்லை சபது கூட சொல்லலாம், ஆர் ரமைனி. ஸோ அவர் என்ன எழுதியிருக்காரு அது வந்து சாக்கியிலே, பதாவலி, அப்புறம் ரமைனியில் இருக்குது. ஓகேவா. ஆக்சுவலி கபீர் வந்து அன்படு, நாட் எட் ஆல் எஜுகேட்டட். ஓகேவா. அங்கே இங்கே ஊரில் சுற்றிட்டே கிடப்பார். அப்புறம் அப்பா அம்மாவோட கொஞ்சம் ஜாப் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மாதிரி தான் கபீர் வளர்ந்துருக்காரு. ஸ்கூலுக்கு போனது கிடையாது. எது வாட் அண்ட் ஆல் அவர் கற்றுக்கிட்டார் லைஃப்பில், அது மட்டும்தான் அவர் எடுத்திருக்காரு. ஓகேவா. அது வந்து இந்த புக்கிலலாம் எழுதியிருக்கார். ஓகேவா. சாக்கி நம்ம வந்து 10th படிச்சிருக்கோம் இல்லையா, சாக்ஷி. ஓகேவா. சாக்கியோட மீனிங்கே சாக்ஷி தான். साखी में दोहे और कहीं कहीं एक आध सोरठे भी हैं जिनमें अनेक उपदेश भ्रत बातें कही गई है. उपदेश நிறையா அட்வைஸ் பண்ணியிருக்கார். ஓகேவா. அந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்லியிருக்கார். பதாவலி, இப்போ சாக்கி விட்டுட்டு பதாவலி. பதாவலியுமே பாஹ்ய ஆடம்பரோ கே பிரதி, தட் இஸ் வெளியில் காட்டுறதுக்கு சிலவங்க இந்த ஆக்டிங் எல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி வெளியில் இருக்கிற பொருளை பார்த்து நம்ம அட்ராக்டிவ் ஆகிறோம் இல்லையா, அதுதான் பாஹ்ய ஆடம்பரம். பாஹரி ஆடம்பரம். ஓகேவா. ஆடம்பரமாக இருக்கிறது அது மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஆடம்பரம் கே பிரதி தீவிர ஆக்ரோஷ் व्यक्ति, அவருக்கு இந்த பார்க்குறது காட்டுறதுக்காக சிலவங்க இருப்பாங்க இல்லையா, அந்தெல்லாம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. யாருக்கு, கபீருக்கு. ஓகே. तथा ब्रह्म जीव और माया के रहस्यात्मक वर्णन के साथ भगवत प्रेम की पराकाष्ठा दिखाई जाती है. பயங்கரமான சாமி நேசிக்கணும், ஓரளவுக்கு நேசிக்கணும், நல்லதாக யோசிக்கணும், நல்லதாக செய்யணும், அந்த மாதிரி அவரோட தாட். ஓகேவா. रमेनी में हम उनके सिद्धांतों का विशिष्ट रूप पाते हैं. रमेनी ஒரு தட் இஸ் சாக்கியில் பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணியிருக்காரு. பதாவலியில் பார்த்தீங்கன்னா வெளியில் காட்டுறதுக்காக சில ஆக்டிங் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அது அவருக்கு பிடிக்காது, அது பற்றி போட்டிருக்காரு. ரமேனின்னு பார்த்தீங்கன்னா சாமி பற்றி பராகாஷ்ட், அந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட், அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காரு. ஓகேவா. इसमें साखी और पदावली में प्रयुक्त विषयों के सिवाय उपदेश, गुरु और राम संबंधी भजन तथा योग, सत्संग और कर्ता निर्णय तथा कर्ता के रूप में संबंधी अनेक पद हैं. उनके काव्य में हृदय पक्ष की प्रधानता है. அந்த அளவுக்கு அவர் எழுதுவாராம். हार्ट टचिंग இருக்கும். काव्य कला की दृष्टि से देखने पर उनके पद्य काव्य की कसौटी पर खरे नहीं उतरते. ஆனால் கவிதை எழுதுகிற அந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா அவரது எதுவுமே கரெக்டாக இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட கான்செப்ட் என்ன இருக்குன்னா,
அவரோட கான்செப்ட் என்ன இருக்கும்னா, அவர் என்ன சொல்ல நினைக்கிறாரோ வாட் எவர் மே பி த லாங்குவேஜ் இட் ஷுட் ரீச் டு த பர்சன் ப்ராப்பர்லி. அதுதான் அவரோட கான்செப்ட். அதுக்காக பக்கா இந்த மொழியில் தான் பேசணும், இந்த வேர்டு தான் யூஸ் பண்ணணும், அது அவர் எப்போவுமே நினச்சதே கிடையாது. அதனால தான் அவரோட தோஹா மற்ற போயட்ஸோட போயமோட சேர்த்து कंपेयर பண்ண முடியாது. यहाँ तक कि अनेक दोहे पिंगल के नियमों के प्रतिकूल है. पदों का भी यही हाल है, पर भाव, प्रेम और भक्ति की दृष्टि में उनकी कृतियाँ अनुपम है. அனுப்பம்னா நல்லதாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஃபீலிங்ஸில் மற்றபடி அஃபெக்ஷன், அன்பு, பக்தி அந்த லைனில் பார்த்தீங்கன்னா அவரோட தோஹலாம் பக்காவாக இருக்கும். ஓகேவா? हिंदी साहित्य में व्यंग्यात्मक शैली के सर्वप्रथम आविष्कर्ता वे ही हैं. उनकी रचनाओं में बीजक मुख्य है. व्यंग्यात्मक टू मेक फन. ஏதாச்சும் பார்க்குது அதை பற்றி ஒரு கிண்டலாக பேசுகிறது, அது சரியில்லை, தட் இஸ் சரியில்லை சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு அதை பற்றி ஒரு கிண்டலாக பேசும்போது தே டேக் இட். ஸோ அந்த இதில் வந்து பீஜக் ஒரு எழுதியிருக்கார். அதில் வந்து நிறைய அவர் மென்ஷன் பண்ணியிருக்கார். இப்போ ஃபர்ஸ்ட் தோஹா படிப்போம். सीलवंत सबते बड़ा सर्व रतन की खानी, तीन लोक की संपदा रही शील में आनी. மனுஷங்களோட குணங்கள் பற்றி பேசுகிறார். ஓகேவா? இங்கே எழுதியிருக்கு பாருங்களேன். உங்களுக்கு ஆக்சுவலி நீங்கள் இப்போ சார் லக்கி, உங்களுக்கு புக்கில் மீனிங் கூட கொடுத்துருக்காங்க. நான் மீனிங் படிக்கிறேன். शीलवान अर्थात सच्चरित्र पुरुष ही समस्त मानवों में श्रेष्ठ है. ஒரு மனுஷன் யார் நல்ல சிரேஷ்ட மனுஷன், தட் இஸ் கபீர் சொல்கிறாரு. நல்ல குணங்கள், உண்மை பேசுகிறவர், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க, वही सब गुण रूपी रतन का भंडार है. இந்த மாதிரி குணங்கள் வந்து ரத்தன் மாதிரி, பவளங்கள் சொல்வீங்க இல்லையா, அந்த பவளங்கள் மாதிரி உடம்புல இருக்குது. அந்த மாதிரி கேரக்டர்ஸ், அந்த மாதிரி கேரக்டர் மனுஷன் தான் சர்வசிரேஷ்டானது. क्योंकि शील, सदाचार या सच्चरित में ही तीनों लोक की सारी संपत्ति आकर बसी है. तीन लोक, ஒன்று धरती, आकाश, पाताल. பூமி சொல்லுவாங்க, வானத்தை சொல்லுவாங்க, அப்புறம் பூமிக்குள்ளே இருக்குது பூமண்டலம் சொல்லுவாங்க. 3 லோகம் இருக்கான், தர்த்தி, ஆகாஷ், பாத்தால். அந்த எல்லாத்துலேயும் முக்கியமான சொத்து என்னன்னா மனுஷங்குள்ளே இருக்க ஒரு நல்ல கேரக்டர். ஓகேவா? अब तक संसार में जितने महापुरुष हुए हैं वे सब शीलवान या सच्चरित रहे हैं. பெரிய பெரிய மகாபுருஷ், சன்னியாசிகள், சேஜ், கபீர்தாஸ் இருக்கார். இந்த மாதிரி ஆள்கள் ஏன் பெரிய ஆள் ஆயிருக்காங்கன்னா இவங்களுக்குள்ள இந்த மாதிரி நல்ல குணங்கள் இருக்குது. ஷீல் கே அபாவ் மே மனுஷ நஹி कहलाता है. நல்ல கேரக்டர் அவன்கிட்ட இல்லைன்னா அவன் மனுஷன் கிடையாது, ஹியூமன் பீயிங்கே கிடையாது. चरित्र गया तो सब कुछ गया, कथन का भाव भी यही है. कैरेक्टर சொல்லுவாங்க இல்லையா, wealth is lost, something is lost, health is lost also, something is lost, character is lost, everything is lost. அந்த லைன் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. चरित्र गया तो सब कुछ गया, கேரக்டர் போச்சுன்னா எல்லாமே போச்சு. यही कथन का भाव है. இதுதான் ஆக்சுவலி முக்கியமாக சொல்லியிருக்காரு கபீர். இப்போ சரித்திர கயா தோ சப் குச் கயா, ஒன்ஸ் கேரக்டர் இஸ் லாஸ்ட்னா எல்லாமே போச்சு, அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வார்த்தையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே அடுத்த தோஹா போட்டிருக்காங்க. பார்ப்போமா? छिमा बड़न को चाहिए छोटन को उत्पात, कहा विष्णु को घटी गयो ली मृग मारी लात. छिमा बड़न को चाहिए, பெரியவங்களுக்கு என்ன அர்த்தம்? பெரியவங்க, அவங்க நல்ல மனுஷங்கள். அப்படி சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா மன்னிக்கிறவங்க. சின்னவங்க ஏதாவது தப்பு செஞ்சால் அவங்கள மன்னிக்கிறது தான் பெரியவங்களோட வேலை. அது பெரிய குணமாக, அது பெரிய கேரக்டராக. ஐ எக்ஸ்பிளைன் யூ. क्षमा एक महान गुण है जो महापुरुषों में रहता है. மகாபுருஷ், மகான் புருஷ், பெரிய பெரிய ஆளுகள், அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல குணங்கள் என்னன்னா மன்னிக்கிறது. छोटे अर्थात सामान्य अथवा निम्न प्रवृत्ति वाले लोग उनकी निंदा आदि के द्वारा उनको कष्ट पहुंचाते हैं. சிலவங்க வந்து இந்த மகாபுருஷங்களை, சேஜ், சன்னியாசி இவங்களை ஏதாச்சும் சொல்லி சொல்லி அவங்கள பயங்கரமாக கஷ்டங்கள் கொடுப்பாங்க, அவமானங்கள், நிந்தனை பண்ணுவாங்க. ஆனால் லேக்கின் மகாபுருஷ் उसके प्रति क्रोध नहीं करते. பெரிய பெரிய ஆளுகள் அதை பற்றி நினச்சி கோவப்பட மாட்டாங்க, பல்கி க்ஷமா கர் தேते हैं, மன்னிச்சு விடுவாங்க.
इस प्रकार क्षमा कर देने से उस महापुरुष की महंता और भी बढ़ जाती है. மன்னிச்சதுனால என்ன ஆகுது, அவனை இன்னும் நிறையா பேர் நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்கப்பா. இப்படி சொல்லிட்டு போயிட்டானே, அப்போ கூட அவன் மன்னிச்சிட்டான் பார்த்தியா அப்படின்னு. इस बात के समर्थन में कभी कबीरदास भगवान विष्णु और महर्षि मृग का दृष्टांत देते हैं. ஸோ இந்த விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே கபீர் என்ன பண்ணுறாரு, விஷ்ணு ஒரு மகாரிஷி, ஒரு பெரிய ரிஷி பிருக், அவர் பற்றி சொல்கிறாரு. जब महर्षि भृग ने भगवान विष्णु के पक्ष पर लात मारी, वक्ष पर लात मारी, महर्षि भृग என்ன பண்ணாரா, भगवान विष्णुவை எட்டி உதைச்சாராம், செஸ்டில் எட்டி உதைச்சாராம். तो भगवान ने महर्षि के उस अपराध को क्षमा कर दिया. விஷ்ணு என்ன பண்ணார், விஷ்ணு கடவுள் அந்த மகாரிஷி அந்த பண்ண தப்புக்கு அவர் மன்னிச்சிட்டாராம். जिससे विष्णु की महत्ता त्रिमूर्तियों में बढ़ गई. அதனால விஷ்ணு 3 ரூபத்தில் வந்த ஆரம்பிச்சிட்டார். கிருஷ்ணா ஒரு ரூபம் இருக்குல்ல, அவை சிரேஷ்ட மானே ஜாते. அதனால தான் எல்லா காடோட பெரிய காட் யாருன்னு நினைக்கிறாங்க, விஷ்ணுவை நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஒரு ரிஷி, ஒரு மனுஷ ஹியூமன் பீங்காக ஒரு ரிஷி தபஸ்யா பண்ணியிருக்காரு. அந்த நேரத்தில் விஷ்ணுவை ஏதோ ஒரு காரணத்தினால எட்டி உதிச்சிட்டாரு. எட்டி உதிச்ச ஒரு மனுஷன் நம்மள ஒரு கடவுள்னா எவ்வளோ கோவம் வரும். விஷ்ணுவுக்கு கோவம் வந்துச்சு. ஆனால் விஷ்ணு என்ன பண்ணார், சரி மனுஷன்தான், இவனுக்கு ஏதோ தெரியல அப்படின்னு சொல்லி மன்னிச்சிட்டார். எவ்வளோ பெரிய விஷயம். அதனால விஷ்ணுவை எல்லாரும் நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு தோஹா பார்க்கலாம். चाह गई चिंता मिटी मनुआ बेपरवाह, जिनको कछु ना चाहिए सोई साह साह. எவ்வளோ நல்லா எழுதியிருக்கார் கபீர். மனுஷ को इच्छा ही संसार के अंदर बाधे रखती है. உண்மைதானே, ஆசைகள் நிறையா இருக்கும்போது நம்ம இந்த உலகத்தில் வாழ நினைக்கிறோம். நிறைய சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், பங்களா வாங்கணும், கார் வாங்கணும், எவ்வளோ ஆசைகள் இருக்குது இல்லையா? இதனால தான் நம்ம வாழ நினைக்கிறோம். அடுத்தது சம்பாதிச்சுன்னு நிறையா சாதிக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த ஆசை இருக்கிறதுனால தான் हम संसार के साथ இந்த வேர்ல்டுனால நம்ம என்ன இருக்கோம், ஒட்டாயாப்பாக இருக்கிறோம். अगर उसकी इच्छा या तृष्णा मिट जाए, अर्थात वह तृष्णा रहित हो जाए, दैट इज அந்த ஆசை இல்லாத ஒரு மனுஷன், எதுவுமே வேண்டாப்பா, இருக்கிறதே போதும்பா அப்படி நினச்சி வாழ்கிற ஒரு மனுஷன் இருந்தால், तृष्णाனா प्यास தாகம், तो उसे किसी बात की चिंता या फिक्र नहीं होगी. ஆசை இல்லைன்னா எந்த ஒரு வரி இருக்காது. ஐயோ நிறையா சம்பாதிக்கணுமே, வண்டி வாங்கணுமே, அது செய்யணுமே, இது செய்யணும், நிறைய அந்த ஆசைகள் இல்லைன்னா எதுவுமே தோணாது நமக்கு இல்லை, எந்த ஒரு வரிஸ் நமக்கு இருக்காது. तब उसका मन बेफिक्र हो जाएगा. அந்த அப்புறம் நமக்கு எந்த வரியும் இருக்காது. स्वच्छंद हो जाएगा, ஃப்ரீயாக எல்லா கவலையிலிருந்து வெளியில் வந்துடும். वे बंधन मुक्त हो जाएगा. எந்த ஒரு ரிலேஷன்ஸ், எந்த ஒரு இது அவனுக்கு இருக்காது, ஜாலியாக இருப்பான். இப்போ கூட நம்ம ஆசைப்படுவோம், நிறைய ஆசை, அட்லீஸ்ட் சொத்து பணம் ஆசை இல்லைனாலும் கூட அம்மா அப்பா கூட இருக்கணும், அண்ணன் தம்பி கூட இருக்கணும், அந்த ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஆசையெல்லாம் விட்டு வெளியே எப்போ வர முடியும்? நம்மளால் வர முடியாது. ஸோ யார் அதை விட்டு வெளியில் வர்றாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வர்றாங்க, அவங்க தான் ஃப்ரீயாக வரிஸ் இல்லாமல் வாழ முடியும். क्योंकि जिसे किसी की बात की कोई आकांक्षा नहीं रहती, वह सर्वोपरि सम्राट है. அவன் தான் கிங்கு, அவன் தான் சந்தோஷமாக இருக்க முடியும். யாருக்கு எந்த ஒரு ஆசை வாசை எதுவுமே இல்லை, அவனால் சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ முடியும். அவன் நாளைக்கு பற்றி யோசிக்கவே மாட்டான்ல. நெக்ஸ்ட் தோஹா பார்க்கலாமா? जो जल बढ़ाई नाव में घर में बाड़े दाम, दो हाथ उलीचिए ये सज्जन को काम. जो जल बाड़े नाव में घर में बाड़े दाम, दो हाथ उलीचिए ये सज्जन को काम. நல்லா எழுதியிருக்கார் கபீர் जी, படிக்கலாம் मीनिंग. ஓகேவா? नाव में बैठकर यात्रा करते समय अगर नाव में पानी आ जाए, இப்போ நம்ம போட்டில் ட்ராவல் பண்ணுறோம், போயிட்டே இருக்கிறோம். ஓகேவா? போட்டுக்குள்ளே ஏதோ ஒரு ஹோல் இருக்குது, தண்ணி உள்ளே வருது. तो तुरंत दोनों हाथों से बाहर फेंकते हैं. உடனே நம்ம என்ன பண்ணுறோம், கையால் அந்த சைடில் போட்டில் நம்ம மగ్గெல்லாம் வச்சுக்க மாட்டோம் இல்லையா, கையால் டபக்டவுன் தண்ணி எடுத்து கீழே ஊற்றிடுவோம். अन्यथा नाव के साथ यात्री भी पानी में डूब कर मर जाएंगे. இல்லைன்னா நாவும் தண்ணிக்குள்ளே போயிடும், நாவில் இருக்கிறவங்க அத்தனை பேர் எல்லாரும் தண்ணிக்குள்ளே போயிடும். ஓகேவா? उसी प्रकार
घर में अगर द्रव्य धन अधिक संचित हो जाए तो उसको சத்பான் लोगों में வித்தரித் कर देना चाहिए. வீட்டில் நிறைய காசுகள் வந்துருச்சுன்னு நினச்சிக்கிறங்க, அது எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துடணுமா. அதுதான் நல்ல மனுஷனோட அர்த்தமா. यही सज्जन का कार्य है. अन्यथा वह लोभी कहलाएगा. இன்னும் வேணும்னு சேர்த்து 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 வச்சு என்ன ஆகும், அவன் ரொம்ப கிரீடி ஆயிடுவான். லோபினா கிரீடி. लोभी का जीवन इह और पर दोनों दृष्टियों से व्यर्थ हो जाता है. எவன் கிரீடியாக இருக்கிறான், ரொம்ப ஆசைப்படுவான், எவன் ரொம்ப ஆசைப்படுவான், அவனோட லைஃப் வேஸ்ட். மற்றவங்க பார்த்தாலே ரொம்ப ஆசைப்படுறான்ப்பா, விடுப்பா அவனை, அப்படி போயிடுவாங்க. यही उसका डूब जाना है. ரொம்ப ஆசைப்படுற மனுஷன் லைஃப்பில் மேலே வர்றது கொஞ்சம் கஷ்டம். தண்ணிக்குள்ளே நாவு போட்டு போகிற மாதிரி அவனு கீழே போயிடுவான். லோப் கோ பாஸ் ஃபட்டக்னே ना दो. கிரீடினஸ் நம்ம கிட்டே கூட நெருங்கக்கூடாது. போதும், இருக்கிறது போதும், சந்தோஷமாக இருக்கணும். நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கவும் சந்தோஷமாக இருக்கணும், அது யோசிக்கணும். और त्याग को अपनाना चाहिए. நம்ம தியாகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இருக்கணும். यही सज्जन का महान गुण है. நல்ல ஒரு மனுஷனோட நல்ல ஒரு கேரக்டர் இதுதான். இருக்கிறது அவனே வச்சுக்காம மற்றவங்களுக்கு கொடுத்து சந்தோஷமாக வாழ்கிறது தான் நல்ல மனுஷனோட குணங்கள். ஓகேவா? இன்னொரு दोहा படிப்போமா? मांगन गए सो मरी रहे, मरे तो मांगन जाही, तिनते पहले मेरे होत करत जो नाही. मांगन गए सो मरी रहे, मरे सो मांगन जाही, तिनते पहले वे मरे होत करत नो नाही जो नाही. मीनिंग படிப்போமா? சூப்பராக எழுதுறா நம்ம கபீர். जो व्यक्ति किसी के कुछ मांगने अर्थात याचना करने चाहता है, ஒரு மனுஷன் இன்னொருத்தவங்கள்ட்ட ஏதோ ஒன்று கேட்க போகிறாரு, ரிக்வெஸ்டாகவே. யாச்சனானா प्रार्थना பண்ணிட்டு ஒரு ரிக்வெஸ்டாகவே ஏதோ கேட்க போகிறாரு. तो समझना चाहिए वह मर गया, क्योंकि जो मर गया हो वही मांगने जाता है. இவன் செத்துட்டு அவன் தான் அடுத்தவங்கள்ட்ட கேட்க போவானா. உயிருள்ள மனுஷன் உழைச்சிருவான், உழைச்சி சம்பாதிப்பான், உழைச்சி செய்வான் வேலை, அடுத்தவங்கள்ட்ட போய் கேட்க மாட்டான். எவன் கேட்க போகிறான் அவன் செத்துட்டான்னு அர்த்தம். लेकिन इस मांगने वाले से पहले उसको मृत समझना चाहिए. लेकिन इन मांगने वालों से पहले उनको मृत समझना चाहिए जो उसको कुछ देने से इनकार करते हैं. सो मांगने वाला கேட்குறவன் செத்துட்டான், ஓகே அக்ரீட். ஆனால் கேட்குறவன் செத்துட்டா அதை நினைக்கிறது முதல்ல. யார் கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லை சொல்கிறாங்க இல்லையா, அவன் தான் ஃபஸ்ட்டே செத்துட்டான். புரியுதா? அதான் எழுதியிருக்காங்க, जो उसको कुछ देने से इनकार करते हैं वह पहले मर गया. கேட்குறவன் அப்புறம், ஏன்னா கேட்குறவன் ரொம்ப வினயமாக ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி தான் கேட்க போகிறான். கேட்க போகிறதுனால அவனே நம்ம சொல்கிறோம், எதுக்கு கேட்குற, கேட்காத, கேட்கக்கூடாது, ரிக்வெஸ்ட் பண்ணி எது கேட்கணும். அவன் அப்போவே செத்துட்டான். ஆனால் அந்த கேட்குறவனுக்கு இல்லைன்னு சொல்கிறானே அவன் அதுக்கு முதல்லே செத்துட்டான். எப்படின்னா நம்ம கபீர்ஜி எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார் ஒவ்வொரு தோஹா. சிலர் உங்கள் புக்கிலேயே தோஹாவோட மீனிங் இருக்குது. சிலர் நான் அதுதான் படிச்சிருக்கேன், அதுதான் உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நல்லா லிசன் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சில்ட்ரன்.